இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க வெற்றின்னு நான் தான் சார். உங்களை அரெஸ்ட் பண்றோம். ஐயோ சார், அரெஸ்டா? இதுக்கு சார் என்ன காரணம்? எம்எல்ஏ முனுசாமி பொண்ணு திவ்யா உங்க பேர்ல கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸா? என்ன கேஸ் கொடுத்துருக்காங்க? நீங்க அவங்கள கெடுத்துட்டதா கேஸ் கொடுத்துருக்காங்க. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் எதுவுமே இல்லை சார். சார், என் மாப்பிள்ள அப்படிப்பட்ட ஆள் இல்ல சார். அந்த பொண்ணு பொய் சொல்லிருக்கா சார். சார் என் மேல அவங்களுக்கு முன்விரோதம் இருக்கு சார். அதனால தான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காங்க சார். நான் எந்த தப்புமே பண்ணல சார். ஸ்ட்ராங்கா கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணிருக்காங்க. வேற வழியே இல்ல, நாங்க அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கான்ஸ்டபிள்ஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. சரிங்க சார். என் மாப்பிள்ளை விட்டுருங்க சார். வாங்க. அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டார் சார். என்ன சார் பண்றீங்க? கூட்டிட்டு வாங்க சார். ஐயோ, என்னங்க இது? எதுக்கு அங்க போறீங்க? வாங்க இப்படி வாங்க. சார், இவர் என் மாப்பிள்ளை. இவரு எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டார் சார். அப்படியா? அவர் தப்பு செய்யலன்னு உங்களுக்கு தெரியுமா? சார், எங்க எல்லாருக்கும் அவர் மேல நம்பிக்கை இருக்கு. வீட்ல ஒரு தப்பான பழிய போட்டு மாட்டி விட்டுருக்காங்க சார். கண்டிப்பா அவர் அந்த மாதிரி ஒரு தப்பு செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. தயவு செஞ்சு அவரை வெளியே விட்டுருங்க சார். என்னம்மா, எவ்வளவு பெரிய கேஸ், எஃப்ஐஆர் போட்டு உள்ள போட்டிருக்கோம். ஈஸியா வந்து வெளியே விடுங்கன்னு சொல்ற? சார், இது பொய்ய ஜோடிச்ச கேஸ். கோர்ட்டுக்கெல்லாம் போனா நிக்காது. அவர் யாருன்னு தெரியும்ல, எக்ஸ் எம்எல்ஏ பையன். எல்லாம் தெரிஞ்சுதாமா நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவன் யாருக்கிட்ட வேலையை காட்டியிருக்கான்னு தெரியுமில்ல? கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏ பொண்ணுகிட்ட. சார் நீங்க சொல்ற மாதிரி எந்த தப்புமே நடக்கல சார். அந்த பொண்ணு பொய் சொல்றா. நீங்க அதை நம்பி என் மேல கேஸ ஃபைல் பண்றது நியாயமே இல்லை சார். ஏய், எந்த குற்றவாளி செஞ்ச தப்ப ஒத்துருக்கான்? பாருங்க, நீங்க சொல்ற வாய் வார்த்தையெல்லாம் நம்பி அவனை வெளிவிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் சரியான எவிடன்ஸ் வேணும். அவன் அந்த பொண்ணை ரேப் பண்ணதுக்கான எல்லா ஆதாரமும் பக்காவா இருக்கு, இன்க்ளூடிங் மெடிக்கல் ரிப்போர்ட்டோட. அப்படி இருக்கும்போது இதுல எந்த சமரசத்துக்கும் வாய்ப்பே இல்லை. அவனை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்புறது தான் ஒரே வேலை. என்னக்கா, அந்த திவ்யா ஏன் இப்படி ஒரு பொய் கேஸ் போட்டிருக்கா? அவ ஏற்கனவே என் குடும்பத்து மேல என்ன வச்சு எனக்கு தெரியாமலே வரதட்சணை கேஸ் போட்டவ. அக்கா, என்ன சொல்ற? அவளால எதுவும் பண்ண முடியலன்னு இப்போ இந்த மாதிரி பொய்யான கேஸ போட்டிருக்கான். புரியுதுக்கா. பழி வாங்கறதுக்காக தான் எப்படி ஒரு திட்டம் போட்டிருக்கான். அவ திட்டம்லாம் பழிக்காதுக்கா. என்னைக்கு இந்த வீட்ல நீ காலடி எடுத்து வச்சியோ, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல எல்லாம் கெட்டது மட்டும் தாண்டி நடக்குது. உன் கெட்ட நேரம், உன் ஜாதகம்லாம் இன்னும் இந்த குடும்பத்தை என்னென்னலாம் பண்ண போதுன்னு தெரியலையே. இதோட என் புள்ள 2வது தடவை ஸ்டேஷன் போயிட்டான். எல்லாம் உன்னாலதான். ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனுக்கு அனுப்புனவ தானே இவ. இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எதுவுமே விளங்காது. இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்காளோ. என்னால நம்பவே முடியல. ஏன் வெற்றி தம்பி இப்படி பண்ணாரு? உன் கழுத்துல தாலி கட்டிட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையே ஏன் கெடுக்கணும்? நீ அவர் கூட வாழ்றியா இல்ல அவரை ஒதுக்கி வச்சிருக்கியா? இவ என்ன வாழறதுக்கா இந்த வீட்டுக்கு வந்தா? இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ. ஐயோ, நான் என்ன செய்வேன்? இருக்க கெட்ட பேரெல்லாம் பத்தாதுன்னு இப்ப என் புள்ள மேல இப்படி ஒரு பழி வந்து விழுந்திருக்கே. ஐயோ, ஆமா, அப்படி எல்லாம் செய்யற ஆளே இல்லையே. ஐயோ, இல்லம்மா, என்னால இந்த கேஸ எடுத்து நடத்த முடியாதுமா. ஏன் சார் முடியாதுன்னு சொல்றீங்க? சிட்டிலேயே உங்களை தான் பெரிய லாயர்னு சொல்றாங்க. நிறைய சிக்கலான கேஸ் எல்லாம் ஈஸியா முடிச்சிருக்கீங்க. ஏன் சார், இது பொய்யான கேஸ் தானே? நீங்க ஏன் சார் முடியாதுன்னு சொல்றீங்க? எல்லாம் சரிதான்.
ஆனா இந்த கேஸ்ல 2 பேருமே அரசியல்வாதிங்க. இந்த கேஸை எடுத்து நடத்தக்கூடாதுன்னு பார் கவுன்சில்லையே முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க எங்க வேணாலும் போங்க, யாரும் முன்வர மாட்டாங்க. சார் அவர் மேல எந்த தப்பும் இல்ல சார். பிளான் பண்ணி அவரை இதுல மாட்டி விட்டுருக்காங்க சார். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா அதுக்கப்புறம் லாயர் கோட்டை போட்டுக்கிட்டு இந்த இடத்துல நான் உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. 2 பேருமே மோசமான அரசியல்வாதிங்க. என் வாழ்க்கையில விளையாண்டுட்டு போயிடுவாங்க. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. சார் இப்ப சரின்னு சொல்லிட்டு நாளை பின்ன முடியாதுன்னு சொல்லிட மாட்டீங்கல்ல? ஏம்மா இவ்வளவு சந்தேகப்படுறீங்க? இல்ல சார், ஏற்கனவே எந்த லாயரும் ஆஜராக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் மேல் இடத்துல இருந்து மிரட்டல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் அதுக்காக தான் சொல்றேன். முடியாதுன்னு நினைச்சிருந்தா நான் இந்த கேஸையே எடுத்திருக்க மாட்டேம்மா. என்ன எதிர்ப்பு வந்தாலும் யார் தடுத்தாலும் இந்த கேஸை எடுத்து நடத்தி ஜெயிச்சு காட்டுவேன். நீங்க தைரியமா போங்க. ரொம்ப நன்றி சார். இந்த நன்றிய கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுங்க. சரிங்க சார், நாங்க வரோம் சார். என் புள்ள இப்படி ஒரு தப்ப பண்ணிருக்க மாட்டான். என் புள்ள தப்பு பண்ணிருக்கவே மாட்டான். அவனை யாரும் தப்பா பேசாதீங்க. இல்லத்த, சாட்சி ஆதாரம்லாம் இவருக்கு எதிரா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால அவனை தப்பு சொல்வியா? வெற்றி, ஏண்டா அங்க போன? என்னதாண்டா நடந்துச்சு சொல்லேண்டா. மா, நான் அங்க போனது உண்மை. ஆனா நான் எந்த தப்புமே பண்ணலமா. என்ன நம்புங்கம்மா. பா, என்ன நம்புங்கப்பா. அண்ணா, அண்ணி, என்ன நம்புங்க. வெற்றி, நாங்கெல்லாம் நம்புறது விஷயம் இல்ல. கோர்ட் நம்பணும், நீங்க நிரூபிக்கணும், அதானே முக்கியம். எல்லா லாயர்கிட்டையும் பேசிட்டேன். யாருமே இந்த கேஸ வாதாட தயாரா இல்ல. அசோசியேஷன்ல பேசி உனக்கு வாதாடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்காங்களாம். வெற்றி, ஏய், எதுக்கு நீங்க வந்த? என் புள்ள எப்படி எல்லாம் கோர்ட்ல அவமானப்படுறான்னு பாக்குறதுக்காக வந்தியா? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. வாங்க போலாம். அபிராமி, வெற்றி, போலாம் வா.